மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நாம் என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, இன்றைய வார்த்தையினுடைய தலைப்பு, இன்றைய செய்தியின் தலைப்பு, ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். ஆமாம், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார். சங்கீதம் 27ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார், மாறாக நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டுமானால், நம்மை கரம் பற்றி நடத்த வேண்டுமானால், வார்த்தைக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால், நீ மனம் திரும்பி அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வாயானால், அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். யோசுவாவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, நீ இவைகளின்படி செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் இதன் மேல் தியானமாய் இருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நீ செய்யும் போது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னேன். நம்முடைய பரம தகப்பன் அவருடைய சொற்படி கேட்டு நடக்கிறவர்களுக்கு, அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராய் அவர்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய வார்த்தையை தியானியுங்கள். நிச்சயம் உங்களை கைவிடாமல் உங்களை நடத்துவார். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படியாக ஒருபோதும் கைவிடாத தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக கைவிடாமல் காத்தருள்வீராக. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கைவிடாமல் காத்தருள வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, வேதத்திலே பிரியமாயிருக்கிறவர்களாகவும் உடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாகவும் காணப்படவும் அது நிமித்தமாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஒருபோதும் கைவிடாத தேவன் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துவீராக. ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.